ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான திங்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். நான் தேவையான அளவு கடலைப்பருப்பை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதோட 2 பல்லு பூண்டு, ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிடலாம். ஒரு கப் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கப் தக்காளி சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. மூணு டம்ளர் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். அடிஷ்னலாக 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இந்த புளி தண்ணி நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை கிள்ளி போட்டுடலாம். உங்களுக்கு வேகமாங்கிற டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டுருங்க, இல்லைன்னா உருட்டி போடலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. கரண்டி வச்சு கிளற வேணாம். இப்போ உருண்டை நல்லா வெந்துருச்சு. உருண்டை குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் விட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.